ஆண்டவர் இன்றைக்கு நம்மத்திலே கடந்து வந்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னுடைய குடும்பத்தை தப்புவிப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார், எந்தெந்த காரியத்திலிருந்து உங்களை தப்புவித்து வெளியவே வர முடியாத அளவிற்கு சங்கிலிகள் கட்டப்பட்டிருக்கலாம், சிறைச்சாலை போல உங்களை அடைக்கப்பட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் யார் என்னை தப்புவிப்பார்? கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தப்புவிப்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை தப்புவிக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். இந்த பிரச்சனையிலிருந்து உங்களை தப்புவிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இஸ்ரவேலின் ஜெயபலமான ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நிச்சயமாகவே இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க தப்புவித்து வெளியே வருவீர்கள். இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை தப்புவித்து கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் எப்படி தப்புவிப்பேன், எப்படி தப்புவிப்பேன்னே எனக்கு தெரியலையே, எனக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலை அவ்வளவு பெரிது, ஐயோ யாராலும் தப்புவிக்க முடியாது, நான் ஒரு பெரிய முதலையினுடைய வாயில சிக்கினது போல நான் சிக்கிட்டு இருக்கிறேன், நான் சிக்கிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலை வித்தியாசமானது, யார் நினைச்சாலும் என்னை தப்புவிக்க முடியாது, யார் உதவி செய்தாலும் என்னை கைதூக்கி எடுக்க முடியாது. ஆனால் இன்று கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நாம் ஆராதிக்கிற தேவன் இந்த கடனிலிருந்து உங்களை தப்புவிப்பார், இந்த வியாதியிலிருந்து உங்களை தப்புவிப்பார், இந்த பண போராட்டத்திலிருந்து தப்புவிப்பார், இந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் தப்புவிப்பார். இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்க தற்கொலை பண்ணிக்க வேண்டாம், நீங்கள் மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதிலிருந்து தப்புவிக்கவே முடியாதுன்னு நினைச்சு நீங்க வேற எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு கிடக்கிறார். திடீர்னு பார்த்தா அங்க காவல் காக்கிற அந்த மனுஷன் வந்து ரொம்ப சின்சியரான ஒரு ஒர்க் பண்றவர், அப்படின்னா எல்லாத்தையும் ரொம்ப பத்திரமா பாதுகாக்கிறவர். மேல் அதிகாரிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனுஷனை நம்பி இந்த சிறைச்சாலையை ஒப்பு கொடுத்து போவாங்க. ஆனா திடீர்னு அவன் காலையில அவன் இடையில எந்திரிச்சு செக் பண்ணி பார்க்கும்போது வேதம் சொல்லுது, கதவுகள் எல்லாம் அப்படியே திறந்து கிடக்குது. அப்படியே உடனே பயம் பிடிச்சிருச்சு, அவ்வளோதான் நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம சிக்கிட்டோம், எல்லா திருடர்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஓடிட்டாங்க அப்படின்னு நினைச்சு அவன் வந்து சூசைட் பண்றதுக்கு, தற்கொலை பண்ணி கொள்கிறதுக்கு, அவனுடைய கையிலே இருக்கிற பட்டயத்தினால இதுக்கு மேல நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம செத்துருவோம் அப்படின்னு நினைச்சு பட்டயத்தை எடுக்கும் போது அங்கே இருந்து ஒரு சத்தம் வருது, நீ அந்த மாதிரி உனக்கு எந்த கேடும் நீ வரவிக்க வேண்டாம், நாங்க எல்லாம் இங்கதான் இருக்கிறோம், இங்கதான் இருக்கிறோம். நான் நம்புறேன் அந்த மனுஷனுடைய அந்த எண்ணத்தை அந்த இடத்திலே ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் தடுத்து நிறுத்துகிறார். ஆண்டவருடைய பிள்ளையே, இதிலிருந்து நான் தப்புவிக்க முடியாதுன்னு நினைச்சு நீங்க ஏதோ ஒரு காரியத்திற்கு அடிமைக்கு நேராய் பிசாசு உங்களை கொண்டு போகலாம். நீ இதுல இருந்து தப்புவிக்க முடியாது, அதனால குடிகாரனா மாறி செத்து போயிரு, இல்லைன்னா நீங்க சிகரெட் அடிச்சு அப்படியே செத்து போயிரு, இல்ல அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு பழக்கத்துல போய் நீ இறந்து போயிரு அப்படின்னு ஏதோ ஒரு காரியத்திலிருந்து என்னால விடுவித்து வெளியே வர முடியாது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். உங்க பிள்ளைய அந்த இடத்திலிருந்து கர்த்தர் தப்புவிப்பார், உங்க குடும்பத்தை அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் தப்புவிப்பார், உங்க கணவனார ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து தப்புவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது எரிகிற அக்கினி சூளையா இருந்தாலும், யாரும் எதிர்த்து நிற்க முடியாததா இருந்தாலும், அது ராஜாவினுடைய கோபமா இருந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவினுடைய கைக்கும் கர்த்தர் தப்புவிக்கிறதற்கு நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஆமென். கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவர்,
இங்க இந்த பிள்ளைகள் சந்திக்கிற இந்த 2 பிரச்சனையுமே என்ன பிரச்சனைனா, தப்புவிக்க முடியாதது மாதிரி பிரச்சனை. ஒன்று அக்கினி, அதான் அவங்க சொல்றாங்க, இந்த அக்கினி சூளை, அதற்கு யாரும் தப்புவிக்க முடியாது. அதே போல ராஜாவாகிய உம்முடைய கைக்கும், இந்த ராஜாவுக்கு இவங்க எல்லாம் வணங்காத உடனே என்ன பண்ணுதுன்னா பயங்கரமான கோபம் வருது. என்ன, நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த மாதிரி வணங்கிட்டாங்க, இவனும் என்னன்னா அடுத்த நாட்டில இருந்து வந்து இந்த மாதிரி வணங்க மாட்டேன்றாங்க. அதனால அவருடைய கோபம் அதிகமாகுது. ஐயோ, ராஜா கோபப்பட்டாரு, ராஜா கோபப்பட்டா எப்படி தாங்க முடியும், எப்படி விடுதலையாக முடியும்? ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை அக்கினி சூளைக்கும் ராஜாவினுடைய கைக்கும் கர்த்தர் நீங்களாக்கி கிருபையாய் கர்த்தர் தப்புவிப்பார், கிருபையாய் கர்த்தர் தப்புவிப்பார். இந்த 100 days ஜெபம் முடிகிறதற்குள்ள நான் விசுவாசிக்கிறேன், நீங்க ஒரு சாட்சியோட வருவீங்க. பாஸ்டர், இதிலிருந்து நான் வெளியவே வர முடியாதுன்னு நினைச்சேன், எப்படி இதிலிருந்து தப்புவிக்க போறேனோன்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் ரொம்ப சுலபமாய், லகுவாய், அழகாய் இந்த காரியத்திலிருந்து என்னை கிருபையாய் தப்புவித்தார் என்று நீங்கள் சாட்சி சொல்லுகிற நாள் வரும். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென் முழு பலத்தோட. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தானியேல் எழுதின இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் நிறைய வாக்கு தத்தங்களை கிருபையா இந்த இடத்துல வச்சிருக்கிறார். ஒவ்வொன்றா நம்ம தியானிச்சு நம்ம எல்லாரும் இதற்காக இன்னைக்கு ஜெபிக்க போறோம். வாசிக்கலாம். முதலாவதாக 3ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமேன். 18வது வசனத்தை வாசிக்கும் போது 17 வாசிக்கலாமே, 17 வாசிக்கலாம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அடுத்து, விடுவியாமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை வணங்குவதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப அழகா இந்த 3ஆம் அதிகாரத்தில் ஒன்று வாசிக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இங்க இந்த ராஜா இவர்களை அக்கினி சூளையில இப்ப போட்டுட்டாரு. இப்ப அக்கினி சூளையில போடும்போது வேதம் சொல்லுது, அடுத்த வசனத்தை வாசிங்களேன். நீங்க 24, 25 வாசிக்கலாமா? 24வது வசனத்தையும் 25வது. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷர்களை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதி உத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியில் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆமென். கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அவர்களை இந்த அக்கினி சூளைக்குள்ள போடும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவங்க அக்கினி சூளைக்குள்ள போட்டது 3 பேர். ஆனா அங்க இருக்கிறது எத்தனை பேர் அப்படின்னா 4 பேர். ஆனா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், இந்த அக்கினி சூளைக்குள்ள போட்ட அந்த 3 பேருக்கும் தன்னோடு 4வது ஒரு நபர் உலாவுகிறது. அவர்களுக்கு தெரியவே இல்லை. ஆனா அவர்களுக்கு தெரியல, அவர்களை சுற்றி அவர்களை எதிர்த்தவர்கள்
பகைத்தவர்கள் அவர்கள் அந்த அக்கினி சூளைக்குள்ள போட்டவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இவர்களை போட்டது 3 பேர், ஆனா 4வது ஒரு நபர் இவர்களோடு இருக்கிறார். அதனுடைய சாயல் தேவ புத்திரனுடைய சாயலா இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களையும் என்னையும் விடுதலையாக்க போகிற கர்த்தர், கிருபையாய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களோட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை எதிரிகள் சீக்கிரமாய் பார்க்க போகிறார். உங்களோட ஆண்டவர் இருக்கிறத நீங்க ஒருவேளை கண்டுபிடிக்க முடியாம இருக்கலாம், நீங்க ஒருவேளை தெரியாம இருக்கலாம். ஐயோ ஆண்டவரே, நீர் என் கூட இருக்கிறீரா, என் கூட இருந்தா இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது, உங்களுக்கு ஒருவேளை கண்டுபிடிக்க முடியாததா இருக்கலாம். ஆனால் உங்களை எதிர்க்கிற ஒவ்வொரு எதிரிகளும் ஒன்றை கண்டுபிடிப்பாங்க. என்ன கண்டுபிடிப்பாங்கன்னா, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறதை உங்க சத்துருக்கள் காண போகிறார்கள். உங்களோடு ஆண்டவர் உலாவுகிறத சத்துருக்கள் பார்ப்பார்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்கிறதை நம்புறவங்க, உங்க பிள்ளையோடு கர்த்தர் இருக்கிறார், உங்க வேலையோடு கர்த்தர் இருக்கிறார், உங்க குடும்பத்தோடு ஆண்டவர் இருக்கிறார் என்று அநேகர் கண்டுகொள்ளுகிற நாள் சீக்கிரமாய் வரும். அதனால தான் இவன் ஆசீர்வதிக்கப்படுறான், அதனால தான் இவனுக்கு பாதுகாப்பு. கர்த்தர் திருஷ்டாந்தரமாய் ஆண்டவர் வெளிப்படுத்த போறார். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுது, அவனை கேராரூர் மேய்ப்பர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உன்னை கேட்கறதுக்கு யார் இருக்காங்கன்னு கேட்டு அவனோடு வாக்குவாதம் பண்ணுறார்கள். ஈசாக்கை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஒரு வெகுளியான ஒரு பர்சன் தான் யாருன்னா ஈசாக்கு. வாய் பேச தெரியாது, திட்ட தெரியாது. தன்னுடைய வாலிப நாட்களிலே அப்பா அந்த மரக்கட்டையில மேல படுக்க வச்சு கட்டி கத்திய ஓங்கும் போது கூட எதுவுமே வாய் திறவாத ஆட்டை போல இருந்தவன் தான் இந்த ஈசாக்கு. அப்படி ஒரு வெகுளித்தனமான ஒரு பிள்ளை அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த துறவை தோண்டினா அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவனோட வாக்குவாதம் பண்ணி, உன்னை கேட்கறதுக்கு யார் இருக்கா, உனக்காக யார் சண்டை போடுவா, உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க, நீ ஒரு அனாதை போல, நீங்க இந்த ஊர்ல பிழைக்கத்தானே வந்த அப்படின்னு அவனை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு துரத்துனாங்க. அவனோட யாருமே இல்லைன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ரகபோத் என்கிற ஒன்றை கர்த்தர் கட்டளையிட்டு இப்பொழுது கேராரூர் மேய்ப்பரெல்லாம் அவனிடத்துல ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்கிறதை கண்டோம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்கிறதை கண்டோம். நாம் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரகபோத்தை தருவார். சீக்கிரமாய் ஒரு ரகபோத்தை கர்த்தர் தருவார். இந்த ஏசேக்கு முடிவுக்கு வரும், இந்த சித்தனா முடிவுக்கு வரும். ஏசேக்குல உங்க கூட இருக்கிறத கர்த்தரை கண்டுபிடிக்க முடியாது. சித்தனாவில் உங்க கூட யார் இருக்கிறாங்கன்றத கண்டுபிடிக்காம உங்களை துரத்துனாங்க. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த ஜெபம் முடியும் போது உங்களுக்கு ஒரு ரகபோத்தை கர்த்தர் தருவார். அந்த ரகபோத்துல உங்க தலையை ஆண்டவர் நிமிர பண்ணுவார். அந்த ரகபோத்துல நீங்க இழந்ததை பெற்றுக்கொள்ளுவீங்க. அந்த ரகபோத்துல கர்த்தர் உங்களுக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருக பண்ணுவார். அன்றைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, கர்த்தர் உன் கூட இருக்கிறத கண்டோம், ஆண்டவர் உன் கூட இருக்கிறத கண்டோம். இப்போ கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போது தேவனுடைய மகிமை நிறைய பேர் மேல் பிரகாசிக்க பண்ணி, பிரதர் உங்களை அற்பமா நினைச்சவங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத பார்ப்பாங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறத பார்ப்பாங்க. அவ்வளவு பெரிய வெற்றி உங்களுக்கு உண்டாகும், அவ்வளவு பெரிய உயர்வு உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளைகளோட கர்த்தர் இருக்கிறத அவங்க அத்தனை பேரும் பார்த்தார்கள். கையை உயர்த்தி சொல்லலாமா, இந்த வார்த்தை நிறைவேறணும் ஆண்டவரே, இந்த வார்த்தை நிறைவேறணும் ஆண்டவரே. என் கூட கர்த்தர் இருக்கிறார், என் பிள்ளையோட கர்த்தர் இருக்கிறார், என் குடும்பத்தோட ஆண்டவர் இருக்கிறார் என்கிறத சீக்கிரமாய் எங்களுக்கு விரோதமானவர் கண்டுகொள்ளணும்.
ஹல்லேலூயா. அன்றைக்கு அவர்கள் சாதாரணமானவர்களா தான் தெரிஞ்சாங்க. அவங்க கூட யாரும் இல்லாதது மாதிரி தான் தெரிஞ்சாங்க. அப்பா வெளியூர்ல இருக்காரு, அம்மா வெளியூர்ல இருக்காங்க. ஆனா கர்த்தர் அவர்களோடு இருக்கிறதை கர்த்தர் காண்பித்தார். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த காரியம் நடக்குது. ஏசப்பா, நாம் வேலை ஸ்தலத்துல ஆண்டவர் என் கூட இருக்கிறத நிரூபிக்கணும். நீங்க குடியிருக்கிற தெருவில் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் என்கிறத அவங்க சீக்கிரமா பார்க்க போறாங்க. எஸ் எஸ், என் வாழ்க்கையில ஒரு நன்மையை அனுப்பி என்ன நீர் விடுவித்து, இந்த அக்கினி சூளையிலிருந்து கர்த்தரனை விடுவித்து, இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தரனை வெளியே கொண்டு வந்து, இந்த கடனிலிருந்து ஆண்டவர் என்ன வெளியே கொண்டு வந்து, கர்த்தர் என் கூட இருக்கிறத அநேகர் பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆமென். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் அவர் தப்புவிக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக ஏசப்பா இன்னைக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் வாக்கு தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, உன் கூட நான் இருக்கிறத நிறைய பேர் பார்ப்பாங்க, கண்டுபிடிப்பாங்க. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்க எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்க கூட 4வது ஒரு நபராய் கர்த்தர் இருக்கிறத நிறைய பேர் பார்க்க போறாங்க. உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுடைய கண்களுக்கு நமக்கு தெரியுதோ இல்லையோ, சத்துருக்கள் அதை அறிந்து கொள்ளுவார்கள். நிறைய பேர் உங்க கையை கொடுத்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற நாளை கர்த்தர் தருவார். பாருங்க, இன்னைக்கு இப்போ இந்த ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வயதான ஒரு தகப்பனாரும் தாயாரும் மகளும் வந்தாங்க. அப்போ நான் அன்னைக்கு பிரசங்கம் பண்றேன். என்ன பிரசங்கம் பண்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த கோடாரியை குறித்து பிரசங்கம் பண்ணேன். இப்போ ஒரு 2-3 ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி. அப்போ அந்த கோடாரி அவனுடைய கை வெட்டி கொண்டிருக்கும் போது அந்த கம்பிலிருந்து உருவி அந்த கோடாரி தண்ணீருக்குள்ள விழுந்துருச்சு. ஆனால் தண்ணீருக்குள்ள விழுந்த அந்த கோடாரியை அப்படியே மிதக்க பண்ணி அது திரும்ப அவன் கையில் சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த வயதான ஐயாவுக்கு முக்கியமான மிக முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோன் அன்னைக்கு தொலைஞ்சிருக்குது. அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த பிரசங்கம் பண்ணும்போது அவர் விசுவாசிச்சாராமா, ஆண்டவரே, தொலைஞ்சு போன அந்த இரும்பு கோடாரியை மிதக்க பண்ணி அதை எந்த கஷ்டமும் இல்லாமல் கையில் அப்படியே எடுத்தாருன்னு பிரசங்கம் பண்ணுறாங்களே, எனக்கு அது நடக்காதா அப்படின்னு சொன்னால், அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி, உங்கள் ஃபோன் என் கையில் தான் இருக்குது, வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர் சாட்சி எழுதி கொடுத்துருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். பிரதர், உங்க வீட்டில் நடக்கிற அந்த திருமணத்தில் கர்த்தர் உங்க கூட இருக்கிறத நிரூபிப்பார். உங்க வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சியில கர்த்தர் உங்க கூட இருக்கிறத நிரூபிப்பார். நீங்க ஒன்றும் இல்லாமல் போவீங்கன்னு நினைக்கிறவங்க, நீங்க இனி அவ்வளவுதான் நினைக்கிறவங்க நிறைய பேர் உங்களுக்கு கை கொடுத்து சொல்லுவாங்க, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். இல்லைன்னா நீ செத்திருப்ப, இல்லைன்னா நீ முடிஞ்சிருவேன்னு தான் நாங்கள் நினைச்சோம். யோபுவை போல உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு தான் நான் நினைச்சோம். நீ திரும்பி எழும்ப மாட்டேன்னு தான் நினைச்சோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உன்னை ஜீவனோட வச்சிருக்கிறாரு, இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. நாங்க பார்க்கிறோம், உன் கூட ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு புதிய பலன் இருக்குது. உன் கூட கர்த்தர் இருக்கிறார். உன் கூட அம்மா அப்பா இல்லைன்னாலும் உன் கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த சாட்சியை பலர் நமக்கு சொல்ல போகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. சோ இந்த 3ஆம் அதிகாரத்தில் 2ஆவதாக அடுத்த ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். நீங்க வாசிக்கும் போது அதே வசனத்தை வாசிக்கலாமா? இப்போ வாசித்த அந்த வசனத்தையே வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அதற்கு அவன் 24 இருந்து வாசிக்கலாமே, 24, 25 வாசிக்கலாம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து
தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷர்களை அல்லவோ கட்டுண்டவர்களாய் அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதி உத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியில் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரருக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த ராஜா அவங்கள பார்த்து கேட்கிறாரு, எப்பா நம்ம 3 பேரை தானே போட்டோம், நம்ம 3 பேரை தானே போட்டோம். ஆனா இப்ப என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, 4வது ஒரு நபர். முதலாவதாக ஃபர்ஸ்ட் நம்பர் 1 கர்த்தர் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் பிளஸிங் என்ன அப்படின்னா, நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, பார்க்கிற நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. இரண்டாவதாக கர்த்தர் இந்த இடத்துல வாக்கு கொடுக்கிறாரு, நீங்க 2 பேரா இல்லை, நீங்க 3 பேரா இல்ல, நீங்க 4 பேரா இல்ல, இன்னொரு நபர் உங்களோடு கூட ஆட் ஆகிறாரு. இந்த பிரச்சனையில இன்னொரு நபர் உங்களோடு கூட சேருகிறார். ஹல்லேலூயா. நீங்க சிலர் நினைக்கலாம், எங்க குடும்பம் மட்டும்தான் இந்த பிரச்சனையை சந்திக்குது, உங்க சொந்தக்காரங்க யாருமே இல்லாம இந்த பிரச்சனை உங்களுடைய ஃபேமிலி அளவில் உங்களை ஒருவேளை பாதிச்சிருக்கலாம். அப்படின்னா எங்க ஃபேமிலி கஷ்டப்பட, கணவன் மனைவி பிள்ளைகள் அவ்வளவு பேரும் சேர்ந்து கஷ்டப்படுறோம், எங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும், வேற யாருமே இந்த பிரச்சனையில என் கூட இல்லை அப்படின்னு சொன்னா, ஒரு கணவன் மட்டும் அந்த பிரச்சனையில நீங்க கடந்து போகலாம். இல்லைன்னா ஒரு மனைவி மட்டும், எல்லாரும் நிம்மதியா தூங்குறாங்க பாஸ்டர், ஆனா நான் மட்டும்தான் இதுல போராடிட்டு இருக்கிறேன், நான் மட்டும்தான் இதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறேன். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, உங்க பிரச்சனையின் நடுவில் இன்னொருவர் என்ன ஆகிறார் அப்படின்னா, அப்படியே ஆட் ஆகிறாரு, ஒருத்தர் சேர்ந்து கொள்ளுகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை இந்த பிரச்சனையிலே தனியாக விடுவது இல்லை. உங்க குடும்பத்தோட ஆண்டவர் சேர்ந்து கொள்ளுகிறார், உங்களோட ஆண்டவர் சேர்ந்து கொள்ளுகிறார். இனி நீங்கள் அந்த சூழ்நிலையை சந்திக்கும் போது தனியாக இல்லை. கர்த்தர் யாரோ ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், மகளே, இதுவரைக்கும் நீ நினைக்கிற, ஆண்டவரே நான் தனியா போறேனே, ஆண்டவரே நாங்க 2 பேர் மட்டும்தானே ஆண்டவரே இருக்கிறோம், எங்க 4 பேர் மட்டும்தானே ஆண்டவர் இருக்கிறோம், இதுல யாருமே கூட இல்லையே. ஆனா அந்த சூழ்நிலையிலிருந்து வெற்றியை கொடுக்கிற ஒரு கர்த்தர், யார் வந்தாலும் சரி பண்ண முடியாததை சரி பண்ணுகிற ஒரு கர்த்தர், அந்த பிரச்சனையின் மேல் ஆளுகை உடைய கர்த்தர். ஆமென். அந்த போராட்டம் எதுவா இருந்தாலும் அதிலிருந்து வெற்றி கொடுக்கிற அந்த கர்த்தர் இப்பொழுது வாக்கு கொடுக்கிறார், நீ சீக்கிரமாய் காண்பாய், இன்னொருத்தர் உங்க பிரச்சனைக்குள்ளே சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறத, உங்களுக்கு ஆறுதலா இருக்கிறத, உங்களை அதிலிருந்து விடுதலை ஆக்கிற 4வது நபரை, அந்த 2ஆம் நபரை, அந்த 3ஆம் நபரை நீங்கள் கண்டு கொள்ள போகிறீர்கள். நல்ல கைகளை தட்டி நான் நம்புறேன் ஏசப்பா சொல்லுங்க. அப்பா பார்த்து, இயேசுவே நான் நம்புறேன், இயேசுவே நான் நம்புறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அடுத்த ஒரு நபராகவே நம்ம கூட இந்த சூழ்நிலையில கடந்து வரப்போகிறார். ஹல்லேலூயா. இனி தனியாக போராட போவது இல்லை, இனி தனியாக போராட போவதில்லை. உங்களுடைய போராட்டத்தோட சேர்ந்து யாரும் டிராவல் பண்ண போறாருன்னா, நீங்க எங்க போனாலும் இந்த ஜெபத்தை நீங்க சொல்லுங்க. நீங்க வாக்கு கொடுத்தீங்கல்ல ராஜா, நீங்க வாக்கு கொடுத்தீங்கல்ல, எங்க கூட என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கூட வருவீங்க, நீங்க கூட வருவீங்க. ஏசப்பா உங்க கூட வருவார். நீ வானத்திற்கு ஏறினாலும் அங்கே அவர் இருக்கிறார், நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் கர்த்தர் இருக்கிறார். நீங்க போகிற இடமெல்லாம் உங்களோடும் என்னோடும் ஒருவர் கிருபையாய் கடந்து வருகிறார்.
கையை உயர்த்தி எல்லாரும் இதற்காக ஜெபிக்க போறோம். இந்த 2வது ஆசீர்வாதம் உங்க தலைமையில இருக்கட்டும். இன்றைக்கு ஆண்டவர் இந்த 60வது நாள் தானியேலுக்கு எழுதின அந்த 3வது அதிகாரத்தின்படி நம்மளை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். நான் உன்னை விடுவிக்க வல்லவர், அக்கினி சூளைக்கும் ராஜாவனுடைய கைக்கும் நான் உன்னை விடுதலையாக்குவேன். சொல்லுங்க எல்லாரும் கையை உயர்த்தி, என் கூட நீங்க வாங்க, என் கூட நீங்க வாங்க. என் குடும்பம் மட்டுமல்ல, என் குடும்பத்தில் 5வது நபரா நீங்க இருக்கணும் ஆண்டவரே. என் கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில நீங்க என் கூட இருக்கணும் ஆண்டவரே. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையான கர்த்தர். ஆமென். பீகார் ரொம்ப ஒரு மோசமான ஒரு இடமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பீகாரில் யாருமே இரவு நேரங்களில் அவ்வளவு ஈஸியாக அந்த இடத்துல நம்ம தனியாக நடந்து போயிட முடியாது. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நடந்து போகிறதற்கு கஷ்டம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு 2 பேர் வந்தாங்க. அப்போ அந்த 2 பேர் உள்ளே சொன்னாங்க, நாங்கள் எந்த சர்ச்சுக்குமே உள்ளே வந்ததில்லை, பட் ஒரு சின்ன ஒரு பிரச்சனைக்காக 2 பேரும் உள்ளே வந்தாங்க. உட்கார்ந்துட்டு அவங்க சொன்னாங்க, இது எங்கள் அப்பாவோட இடம் அப்படின்னாங்க. எங்கள் அப்பாவோட இடம், அவருடைய அப்பாவோட இடத்த நமக்கு இப்போ வித்திருக்கிற அந்த ஓனருக்கு அவங்க சினிமா தியேட்டர் கட்டுறதுக்காக இந்த இடத்த வித்திருக்காங்க. இந்த இடம் வாங்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு இந்த சினிமா ரொம்ப அதிகமாக இருந்தபோது சினிமா தியேட்டர் கட்டுறதுக்காக இந்த இடத்த வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அவர் உட்கார்ந்து சொன்னார், சார் நீங்கள் வாங்கியிருக்கிற இந்த இடம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியுமா சார்? ஒன்றும் இல்லை சார், இந்த இடத்துலலாம் நாங்கள் நடந்திருக்கிறோம். இந்த இடம் முழுக்க சாராயம் காய்ச்சி விற்கிற இடம் தான் இந்த இடம். நிறைய பேர் சாராயம் இங்கே தான் காய்ச்சுவாங்க. ஐயோ, இந்த வழியிலெல்லாம் போகவே முடியாது, ரொம்ப மோசமான ஏரியா. 6 மணிக்கு மேலே யாருமே இந்த இடத்த நடமாட மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துல இவ்வளோ பெரிய திருச்சபை வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இந்த பீகாரில் பார்த்தீங்க அப்படின்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்கள் நடந்தால் கூட அந்த பாக்கெட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துருவாங்க. இங்கே கூட அதே போல தான் நடந்திருக்குது. யாரும் பணத்தையோ பொருளோ எடுத்துகிட்டு வர முடியாது. அப்போ 2 ஊழியக்கார சிஸ்டர்ஸ், பசங்க யாரும் இல்லை, இவங்க 2 பேரும் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஊழியத்திற்காக போகிறாங்க. இவங்க ட்ரெயின் புக் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெயின் காலையில் போய் இறங்கி அதுக்கப்புறம் இவங்க ஆஃபீஸ்க்கு போகிறது மாதிரி பிளான் பண்ணால் திடீர்னு இந்த ட்ரெயின் ரொம்ப லேட்டு. நடு ராத்திரி 12 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனில் இந்த ட்ரெயின் போய் நிற்குது. இப்போ இவங்களுக்கு 2 பேருக்கும் பயங்கரமான பயம். அங்கேயும் இருக்க முடியாது, ரூமுக்கும் போக முடியாது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்போ ஒரு ஆட்டோக்காரங்களை கூப்பிட்டாங்களாமா, இந்த மாதிரி இந்த இடத்துக்கு எங்களை கொண்டு போய் விடுவீங்களா அப்படின்னு கேட்ட உடனே இது லிட்டரலாக நடந்த சம்பவம். சரி பரவாயில்ல ஏறுங்க, கொண்டு போய் விடுறேன்னு சொன்னாங்களாமா. கொண்டு போய் அந்த இடத்துல இறக்கி விட்ட உடனே இறங்குங்கன்னு சொல்லி அவங்க எவ்வளோன்னு கேட்ட உடனே 3 பேருடைய பணத்தை கேட்டாங்க. உடனே இவங்க கேட்டாங்களாமா, என்ன இவ்வளோ கேட்குறீங்க? என்ன? ஆமாம், நீங்கள் 3 பேரும் இவ்வளோ, நீங்கள் 2 சிஸ்டர்ஸு, அவ்வளோ பெரிய உருவம் உள்ள ஒருத்தர், இந்த 3 பேருக்கு இவ்வளோ கூட கொடுக்க மாட்டீங்களா? நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி 3 பேருடைய காசை வாங்கினாங்களாமா. அப்பதான் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சாமா, இவங்க 2 பேரும் இல்லை, கர்த்தர் தூதர்களை அனுப்பி 3வது ஒரு நபரை அனுப்பி அந்த 2 பேருக்கும் கர்த்தர் அழகான பாதுகாப்பை கொடுத்து அருமையா அவங்க ஊழியம் அந்த புத்தகத்தில் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு தெரியல, ஆனா கர்த்தர் அவர்களோடு இருந்தார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க எங்க போனாலும், நீங்க கோர்ட்டுக்கு போகும்போது நீங்க நீ தனியா போறது இல்லை, நீங்க நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது தனியா போறது இல்லை, நீங்க மருத்துவமனைக்கு போகும்போது தனியா போறது இல்லை. நீங்க எங்க போனாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஒருத்தர் ஆடாக போறாரு, ஒருத்தர் உங்க கூட ஆடாக போறாரு.
உங்க குடும்பத்தோடு கூட ஒருத்தர் ஆடாக போறார். உங்க பிள்ளையோடு கூட ஒருத்தர் சேர்ந்து கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. காண்பார்கள், சீக்கிரமா காண்பார்கள். அந்த வேலை உங்களுக்கு சுலபமா மாறப்போகுது. அந்த பிரச்சனை உங்களுக்கு சுலபமா மாறப்போகுது. அந்த சூழ்நிலை உங்களுக்கு சுலபமா மாறப்போகுது. காரணம் என்னன்னா, உங்களோடு கூட இன்னொருத்தர் கடந்து வந்து யாரிடத்துல என்ன பேசணுமோ, எங்க எதை செய்யணுமோ அதை செய்வேன். இனி உங்க தொழில்ல ஒருத்தர் கூட வரப்போறாரு. நீங்க காலையில ஆபீஸ் போகும்போது இன்னொருத்தர் உங்க கூட வருவாரு. ஹல்லேலூயா. எங்களோடு வருகிற கர்த்தர். நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. சொல்லுங்க இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. என் கூட நீ வரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என் கூட வரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவர். சொல்லு. நான் உன்னை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவை துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவை போக்கிடுவேன், உன் கவலைகள். கைகளை மேல தட்டி சொல்லும். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் என்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி. இப்போ அப்பா பார்த்து சொல்லுங்க, நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, நீர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. உங்க தனியா படுத்திருக்கிற ரூமுக்குள்ள இன்னொரு நபர், உங்களோடு கூட இன்னொரு நபர். நீங்க நிறைய பேர் லிட்டரலா அதை பார்க்க போறீங்க, நீங்க அதை உணர போறீங்க. ஹல்லேலூயா. இந்த சாட்சி உங்களை பலனடைய செய்யும்னு நான் நம்புறேன். நான் இந்த சாட்சியை உங்களுக்கு சொல்றேன். இந்த இடத்திற்காக கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் டைம் கொடுத்தாங்க. மாதம் ஒரு அமௌண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு டைம் கொடுத்தாங்க. கண்டினியூவாக 6 மாதம் ஒரு பைசாவும் அவங்களுக்கு கொடுக்க முடியல. அப்போ அவங்க எல்லாருமே முக்கியமான ஒரு 3 பேர் ஃபோன் பண்ணி, நீங்கள் எங்களை மீட் பண்ணுங்கள், எங்களை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நான் ஒரு 2-3 பேரோட சேர்ந்து வரட்டுமா அப்படின்னு கேட்டேன். கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் மட்டும் தனியாக வாங்க, வேறு யாரையும் கூட்டிகிட்டு வர வேண்டாம் அப்படின்னா. அப்போ நான் இங்கேருந்து போகும்போது கண்டிப்பாக அவங்க திட்ட போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே இங்கேருந்து வண்டியில் போகும்போது ஜெபம் பண்ணிகிட்டே போகிறேன், ஏசப்பா நீங்கள் ஏன் கூட வாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு.
அப்போ நான் போன உடனே என்ன சென்டரில் உட்கார வச்சு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி எதுக்குமே எனக்கு பதில் சொல்ல முடியல. என்கிட்ட கேட்டாங்க, எதுக்கு நீங்கள் வாங்க முடியலைன்னா எதுக்கு அக்ரிமெண்ட் போட்டீங்க, எதுக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தீங்க, அகைன் ஒரு ஃபாதர், சர்ச் ஃபாதராக இருந்துட்டு இப்படி நீங்கள் டைமுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றலாமா, இது உங்களுக்கு நியாயமாக இருக்குதா, அப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க. நான் ரொம்ப உடஞ்சிட்டேன், என்ன பண்ணுறேன்னே தெரில. நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க, நாங்கள் கடவுளுக்கு பயப்படுகிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுக்காம இருந்தோம், இல்லை அப்படின்னா தூக்கி மூஞ்சில் வீசிட்டு நாங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்போம், நீங்கள் இப்படி பண்ணி இருக்கவே கூடாது. இப்போவும் ஒன்றும் இல்லை, அடுத்து இன்னி கொஞ்ச நாளைக்குள்ளே ஒரு 1 வீக்குக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு இன்னொரு அமௌண்ட்டை நீங்கள் தரலைன்னா நாங்கள் இந்த பணத்தை கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம், எங்கள் கடவுளை எங்களை பார்த்துக்குவோம் அப்படின்னு பயங்கரமாக பேசுகிறாங்க. நான் ரொம்ப வருத்தத்தோடு நான் சொன்னேன், இல்லை உங்களுக்கு ஒரு நீ 7 days 7 நாள், இந்த 7 நாளுக்குள்ளே அடுத்த ஒரு சின்ன அமௌண்ட் நான் கண்டிப்பாக தரேன் அப்படின்ட்டு நான் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அக்ரிமெண்ட்டை வேணால் கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரேன். ஸோ அவங்க 7-8 பேர் அப்படியே என்னை ரொம்ப திட்டி அப்படியே ஆண்டவருடைய நீ என்ன ஜோம் பண்ணி கொடுத்தீங்க, ப்ரேயர் பண்ணி கொடுத்தீங்க, ஆனால் ஏன் உங்கள் கடவுள் அந்த ப்ரேயரை கேட்கலையா, என்னென்னமோ பேசிட்டாங்க. ஸோ ரொம்ப துக்கத்தோடு வரும்போது அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரே ஒருத்தர் மட்டும் எனக்கு அவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு நினச்சி மனசு வருத்தப்படுறாதீங்க ஃபாதர், நீங்கள் நல்ல கடவுளுக்காக தானே, அது கண்டிப்பாக நடந்துடும். அது மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம சோர்ந்து போயிருக்கும்போது ஆண்டவர் யாரையாவது ஒருத்தரை தூதனை மாதிரி நமக்கு கர்த்தர் வச்சிருப்பார். அத்தனை பேரும் நெகட்டிவாக பேசும்போது, அத்தனை பேரும் எதிர்மறையாக பேசும்போது ஒரே ஒருத்தரை மட்டும் கர்த்தர் பாசிட்டிவாக பேசுறதுக்கு வைப்பார். நீங்கள் அத்தனை பேரும் பேசுறதை விட்டுட்டு இது ஒன்று கர்த்தரால் அனுப்பப்படுறவங்கன்னு நினச்சி நீங்கள் உடனே கர்த்தருக்கு சந்தோஷப்பட்டா போதும். அப்படியே வண்டியில் ஏறி உட்காந்து அங்கேருந்து டவுன் ஹாலில் இருந்து சர்ச்சு வரைக்குமே, அங்கே தான் பலிபீடம், சர்ச்சு வரைக்குமே அழுதுட்டு அந்த இந்த பாடலை பாடிட்டே இருந்தேன். வர 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 என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, இந்த மாதிரி 2-3 பாடலை பாடி பலிபீடத்தில் முழங்கால் படிட்டு அப்படியே அழுது அந்த பாட்டை பாடிட்டே இருக்கிறேன். பாடி முழங்கால் ரொம்ப வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்கார்றேன். கரெக்டாக என்னுடைய ஃபோனுக்கு ஒரு பிரதர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி கேட்டார், இன்னைக்கு ஓனர்ஸ் எல்லாம் வர சொல்லியிருந்தாங்க, நீங்கள் போகிறேன்னு சொன்னீங்கல்ல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே, இல்லை பிரதர் ரொம்ப சத்தம் போட்டாங்க, 7 நாளையில் அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் கொடுக்கலன்னா அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுவேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாஸ்டர் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, நான் இப்போ பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சேன், பட் இப்போ எனக்கு சூழ்நிலைகளெல்லாம் சரியில்லை, நான் உங்கள் கையில் தர்றேன், நீங்கள் அதை வச்சுக்குங்க, நீங்கள் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க, நீங்கள் எப்போ வருதோ அப்போ கொடுங்க, எப்போ வருதோ அப்போ கொடுங்கன்னாரு. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளை 7 நாளுக்குள்ள கிருபையா அந்த பணம் ரெடியாகி, இப்போ நான் வண்டியில் தனி ஒரு ஆளாக, இப்போ அவங்க தனியாக வர சொல்லலை, நான் கையில் பணம் வச்சுருக்கிறேன், அந்த பணத்தை நான் ஒரே ஆளாக தனியாக எடுத்துகிட்டு போய் அவங்க டேபிள் மேலே அந்த பேகை வச்சேன். பேகை வச்சோன்னே அவங்க அத்தனை பேர் 8 பேரும் கேட்டாங்க, யாரும் உங்கள் கூட வரலையா, தனிமையாக வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், என் கூட ஏசப்பா வந்திருக்கார், என் கூட ஆண்டவர் வந்திருக்கிறாரு, நான் தனியாக வரல, என் கூட என்னை அழைச்ச ஆண்டவர் வந்திருக்கிறாரு. ஐயோ அன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. நான் நம்புறேன் அந்த என்னுடைய தேவன் தான் உங்களுக்கும் தேவன், உங்களுக்கும் தேவன். அவர் உங்க கூட அவர் வருவார், நீங்க தனியா போக மாட்டீங்க. எந்த இடத்துல ஏசப்பாவோட போய் நீங்க வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் அமைதியா பார்த்துட்டு இருப்பாரு. அவங்க கண்ணுக்கு உங்களை மட்டும்தான் தெரியும், உங்களை மட்டும்தான் தெரியும். ஆனா ஆண்டவர் உங்க கூட உட்கார்ந்து அமைதியா இருப்பாரு. ஆனா கண்ணீரோடு விதைக்கிற நீங்க மறுபடியும் அவங்க முன்னாடி ஒரு நாள் நிற்பீங்க. கர்த்தர் மறுபடியும் அவங்க முன்னாடி உங்களை கொண்டு போய் நிற்பார். அன்னைக்கு நீங்க சத்தமா சொல்லுவீங்க, நான் தனியா வரல. அன்னைக்கு நீங்க திட்டும் போதும் நான் தனியா இல்லை, அன்னைக்கு என்ன குறிச்சு பேசும் போதும் தனியா இல்லை, என் கூட ஒருத்தர் இருக்கிறார், என் ஃபேமிலியோட ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொந்தத்துல எல்லாருமே எங்களை வெறுத்துட்டாங்க பாஸ்டர், என் குடும்பம் மட்டும் தனியா நிக்குது, என் குடும்பம் மட்டும் தனியா நிக்குது, என் பிள்ளை மட்டும் தனியா நிக்கிறா,
என் மக மட்டும் தனியா நிக்கிறான் பாஸ்டர். எங்க ஃபேமிலி நாங்க 4 பேர் மட்டும் தனியா நிக்கிறோம், யாருமே எங்க கூட இல்ல. ஆனா அப்பா மட்டும் இன்னைக்கு கையை பிடிச்சு சொல்றாரு, இல்ல உங்களோட நான் சேர்ந்துக்கிறேன். உங்க ஃபேமிலியோட ஒருத்தர் சேர்ந்துக்கிறாரு, உங்க மகளோட ஒருத்தர் சேர்ந்துக்கிறாரு. நல்ல கைகளை தட்டி நீர் எங்களோட இருந்தால் போதும். ஆமே. மலைகளை தாண்டிடுவே, காடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, காடும் பள்ளங்களை கடந்திடுவே. சாதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சாதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. கைகளை மேல தட்டி நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. பாடுவோம். இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. பாடுவோம். நான் தோற்று போவதில்லையே. மரணம் உன் கூர் எங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே. மரணம் கூர் எங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவன். கைகளை மேல தட்டி நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. என் குடும்பத்தோடு என் பிள்ளையோடு தோல்வி எனக்கில்லை, தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. விசுவாசி. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹalleluya hallelujah 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 hallelujah. இந்த அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் என்னை கர்த்தர் தப்புவிக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு இந்த 60வது நாள் ஒரு தேவன் அசைவாடுகிறார். அவர் யார் அப்படின்னா, என்னை தப்புவிக்கிற தேவன் அசைவாடுகிறார். ஸோ நம்பர் 1, முதலாவதாக என்னை தப்புவிக்கிற தேவன் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, எனக்கே என்னோடு கூட இருக்கிறத சுற்றி இருக்கிறவங்க காண்பார்கள். நம்பர் 2, இரண்டாவதாக என்னை தூக்கி எடுக்கிற, என்னை விடுதலை ஆக்குற தேவன் யார் அப்படின்னு சொன்னா, நான் தனியாக இல்லை, என்னோடு கூட வந்து சேர்ந்து கொள்ளுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக பார்ப்பீங்கன்னா வாசிக்கலாம். நீங்க 3ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும், ஆமென், தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவருடைய தலை மயிர் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமல் இருந்ததை கண்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா திரும்ப ஒரு டைம் வாசிங்களேன். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவர்களும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமல் அவர்களுடைய தலை மயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். ஆமென்.
ஆண்டவருடைய பிள்ளைகளே, பொதுவாக அந்த காலங்களில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தனக்கு கீழே இருந்து ஜனங்களை தண்டிக்கிறதற்காக ஒவ்வொரு காரியத்தை வச்சிருந்தாங்க. ரோமர்கள் பார்த்தீங்கன்னா சிலுவையில் அடிச்சு மரணம், அந்த மாதிரி ஒரு தண்டனையை வச்சிருந்தாங்க, சிலுவையில் அறைய பண்ணுகிற தண்டனை. அதே போல இவங்க இந்த நாட்களில் என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, தப்பு பண்றவங்களை சிங்கத்தினுடைய கெபியில போடுறதும் இது ஒரு தண்டனை. இன்னொரு தண்டனை என்ன அப்படின்னு சொன்னா, நெருப்பு அப்படியே எரிய வச்சு அந்த நெருப்புல அவங்கள போட்டு அப்படியே கொல்றது மாதிரி ஒரு தண்டனை வச்சிருந்தாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இங்க இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளை வணங்க சொல்றாங்க. அப்படி வணங்காதவங்க அக்கினி சூளையில போடப்படுவாங்கன்னு சொன்ன உடனே இவங்க அதை நாங்க செய்ய மாட்டோம்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு கோபம் என்ன பண்றாருன்னா, 7 மடங்கு அக்கினி அப்படியே எரிய வைக்கிறார். அந்த தீ பயங்கரமா எரியுது. இதுக்கு முன்னாடியே யாராவது ஒருத்தரை அந்த அக்கினிக்குள்ள போட்டா அவருடைய எலும்பு கூட சாம்பலா மாறும், அவ்வளவு பெரிய அக்கினி. ஆனா இப்போ இந்த தேவனுடைய பிள்ளைகள் அக்கினியிலிருந்து வெளியே வர்றாங்க. இந்த அக்கினியிலிருந்து வெளியே வரும்போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, டெஸ்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன டெஸ்ட் பண்றாங்கன்னா, அவங்களுடைய உடம்ப பார்க்குறாங்க, எங்கேயாவது தீ காயம் பட்டு இருக்குதா. பொதுவாக நம்ம ஒரு சின்ன பாங்கள வீட்டில் இருக்கிற சுடுதண்ணி பாருங்களேன், ரொம்ப கொதிக்கிற சுடுதண்ணி நம்ம மேலே விழுந்துச்சுன்னா கூட எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப கஷ்டமாகும், அந்த தோலெல்லாம் உறிஞ்சிரும், அது பெரிய பிரச்சனையாக மாறிடும். எப்போவுமே தீ, நெருப்பு, இந்த மாதிரி சூடு இதை மட்டும் நம்முடைய உடம்பு எப்போவுமே தாங்காது, அது உடனே மெல்ட் ஆயிடும். உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரீரத்தை டெஸ்ட் பண்றாங்க. ஆனா எந்த இடத்துலையும் அவர்களுக்கு என்ன படலைன்னா, தீ காயம் படவே இல்லை. சரி பரவாயில்ல. உடனே அடுத்து ரெண்டாவது எங்க செக் பண்றாங்கன்னா முடிய செக் பண்றாங்க. பொதுவாக நம்முடைய சரீரத்தில் எல்லாமே, இந்த விரல் கூட சீக்கிரமா எரியாது, ஆனா டக்குன்னு ஃபர்ஸ்ட் எரிகிறது என்ன அப்படின்னா முடிதான் ஃபர்ஸ்ட் கருகும். அதை நான் உங்களுக்கு இடையில கூட சொல்லியிருக்கிறேன். நம்ம சின்ன வயசுல நிறைய பேர் விளையாடுவோம், இந்த மெழுகுவத்தி எடுத்து வச்சு தலையில நம்ம நெருப்பை வச்சு அதுல ஒரு ஸ்மெல் வரும் பாருங்களேன், அப்போ எரி அது அந்த மாதிரி விளையாடும். அப்போ அது தொட்ட உடனே தீய பக்கத்துல கொண்டு போறதுக்கு முன்னாடியே என்னமோ பிளாஸ்டிக் மாதிரி நம்முடைய முடி அப்படியே கருக ஆரம்பிச்சிடும். இப்போ முடிய செக் பண்றாங்க, அந்த முடி என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா அது ஒண்ணுமே கருகவே இல்லை. சரி பரவாயில்ல, அவங்களுடைய ட்ரெஸ்ஸை செக் பண்ணுவோம்னா, ட்ரெஸ்ஸை விட முதல்ல யாரு தான் செக் பண்றாங்கன்னா சால்வைய. எப்பவுமே அந்த ஷால் தான் சீக்கிரமா எரியும்ல, அதை செக் பண்ணா அதுலயும் எந்த விலை எதுவுமே பிரச்சனை இல்லை. கடைசியில் என்ன பண்றாங்கன்னா மோந்து பார்க்குறாங்க. நமக்கு எப்பவுமே ஒரு அக்கினிக்குள்ள போகிறது பார்த்தீங்கன்னா என்ன ஸ்மெல் இருக்கும், அந்த எரிஞ்சு போன ஸ்மெல் இருக்கும் பாருங்களேன். நம்ம எரிஞ்ச இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லை மாற்றவே முடியாது. இப்போ அவங்க ஸ்மெல் பண்ணி பார்த்தா அவங்க உடம்புல அக்கினி எரிஞ்சதுக்குரிய ஒரு வாசம் கூட இல்லை. அப்போ அவ்வளோ பெரிய பிரச்சனை. 7 மடங்கு அக்கினி சூழ அந்த பிள்ளைங்க உள்ள போயிட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்தா அவர்களை செக் பண்ணி பார்த்தா ஒரு சேதமும் அவர்களுக்கு இல்லவே இல்லை, ஒரு சேதமும் இல்லை. நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் இப்பொழுது கடந்து போகிற இந்த பிரச்சனை, இந்த கடந்து போகிற இந்த சூழ்நிலை, கர்த்தர் இந்த அக்கினியிலிருந்து உங்களை சீக்கிரமா வெளியே கொண்டு வருவார். ஆனா இந்த அக்கினியிலிருந்து நீங்க வெளியே வரும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது என்ன சுற்றுமோ, அது என் சால்வையை எரிச்சிருமோ, அது என் தலைமுறையை கருக பண்ணிருமோ, அதனுடைய ஸ்மெல் என் மேல வருமோ, இந்த பிரச்சனை எனக்கு கடைசி வரைக்கும் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த பிரச்சனைக்குள்ளே இருந்து நீங்க வெளியே வரும்போது அதனுடைய வாசனை கூட உங்க மேல படாது, வாசனை கூட உங்க மேல படாது. இப்படி ஒரு பிரச்சனைக்குள்ள நீங்க போனதை யாருமே கண்டுபிடிக்கவே முடியாத அளவிற்கு கர்த்தர் பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். ஆமென். இந்த பிரச்சனை நிமித்தமாய் இழந்து போன அந்த சரீர பலத்தை கர்த்தர் மீண்டும் தருவார். அந்த உடம்ப ஆண்டவர் மீண்டும் தருவார். அந்த பர்சனாலிட்டி ஆண்டவர் மீண்டும் தருவார். ஆமென். இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள், ஒரு சேதமும் இல்லாமல். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், 5 வருஷம் தாண்டி உங்களை செக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சான்னு நீங்க சொன்னா கூட அவங்க நிறைய பேர் நம்ப மாட்டாங்க.
இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ள போயிட்டு நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துருவியா? இப்படி நடந்துருமா? அவங்க ஆச்சரியப்படுற அளவிற்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற இந்த பிரச்சனை என்னமோ பண்ணிருமோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இந்த பிரச்சனை என்ன இப்படி நஷ்டப்படுத்திரும், இது என் உடம்ப கெடுத்துரும், இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு வந்து விட்டுரும். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் அந்த அக்கினியிலிருந்து சோதனையிலிருந்து உன்னை நான் வெளியே எடுப்பேன். அந்த பிரச்சனைக்குள்ள நீங்க போவீங்க, அந்த சூழ்நிலைக்குள்ள நீங்க போவீங்க. கர்த்தர் உங்களை கற்றுக் கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு வைராக்கியமா மாற்றுவார். ஆனா அந்த பிரச்சனை உங்களை ஒன்றுமே செய்வது இல்லை. ஹல்லேலூயா. முடி கூட கருகுவதே இல்லை. அது ஒன்றும் பண்ணாது. இன்னைக்கு நீங்க சந்தித்திருக்கிற இந்த பிரச்சனை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீங்க இதிலிருந்து வெளியே வருவீங்க. ஆனா வெளியே வரும்போது என்ன இருக்காதுன்னா ஒரு சேதமுமே இருக்காது. ஹல்லேலூயா.